கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் நிருபத்தை குறித்து நாம் இந்த நாளிலிருந்து தியானிக்கப் போகிறோம். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும் என் கண்களை திறந்துள்ளோம் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. ஏகேனாகேமா, நீ உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீ உண்மையை காப்பவரே. ஏகேனாகேமா, நீ உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீ உண்மையை காப்பவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீ உண்மையுள்ளவரே. எபேசியர் 2ஆம் அதிகாரம். கிருபையினாலே விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த நீங்கள் குறிப்பிட்ட வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லிட்டு வர்றதை பார்க்குறோம். என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம், நம்ம எப்படி ஆனோம் அப்படிங்கிறத சொல்கிறார். 2ஆம் அதிகாரம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பித்தார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்தார். நாம் ஒரு நாள் நாம் என்றைக்கு ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டானோ அவன் அப்போதே மரணத்துக்குள்ளானான். அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணத்துக்குள்ளாக இருந்த அவனை இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். அவைகள்னா பாவங்களில் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியும் கீழ்ப்படியாத பிள்ளையிடத்தில் இப்போது செயலாற்றும் ஆகாயத்து பிரபுவின் ஆவிக்குரிய அந்த அதிகார பிரபுவனுடையதான அவனுடைய நடத்தலின்படியும் அவனுடைய ஆவியின்படி நடந்து கொண்டீர்கள். நம்ம முன்ன நம்ம இஷ்டம் போல தீய செயல்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்திருந்தோம். அதிலிருந்து தப்ப முடியாதபடி அதற்கு அடிமைகள் ஆக்கப்பட்டிருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் நம்முடைய சர்ற விருப்பத்தின்படி நடந்து நமது சர்ரமும் மனசும் மாம்சமும் நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பினபடி செய்து சுபாவத்தின்படி மற்றவர்களை கோபாக்கினின் பிள்ளைகளாக நம்ம இருந்தோம். நம்ம எல்லாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோமா. கடவுளுடைய அப்போ நம்ம தூரமாக இருந்தோம் தேவனோ. 4ஆம் வசனம், ஆனால் இப்படிப்பட்டு இருந்த நம்மை பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்து போய் பிசாசினுடையதான தீய ஆவியிற்கு உட்பட்டவர்களாய் நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்புகிறபடி இஷ்டம் போல நடந்து தேவனுடைய கோபாக்கினத்தின் பிள்ளையாக இருந்த நம்ம மேலே ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்ம மேலே அன்பு கூர்ந்து அவருடைய மிகுந்த பேரன்பினாலே அவர் என்ன செய்தாரா, நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அவர் நம்மை ரட்சித்து விட்டார். இது ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே இயேசு நமக்கு செய்த ஆசீர்வாதம். சிலுவையிலே அவர் நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் பண்ணி அவருடைய பேரன்பினாலே நம்மை ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்த எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மேல் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான அந்த ஐஸ்வர்யத்தின்படி அவர் என்ன செய்தாரா, நம்மை எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் அதே மாதிரி அவரை விசுவாசிக்கிற நம்மையும் ஆவிக்குரிய ரீதியில் ஆவியில் செத்துப்போன நம்மை ஆவியில் உயிர்ப்பித்து நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம எங்கே உட்கார வச்சுருக்கிறோன்னா ஆண்டவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சுருக்கிறாரு.
ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கப்படினாலே நாம் மரித்தோரை விட்டு அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால் உண்டானதல்ல, இது தேவனுடையதான ஈவு. ஆண்டவர் நமக்கு இலவசமாக அவர் நம்ம என்ன செஞ்சிட்டாருன்னா நம்ம விடுதலை ஆக்கி விட்டார். இலவசமாக ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்கப்பட்டோம். ஏனென்றால் 10வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் நாம் நற்செயல்களை செய்வதற்காக கடவுளுடையதான அவராலே சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாக இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும், நம்ம எப்படி எந்த வழியாக நடக்கணுங்கிறத முன்னதாகவே ஆயத்தமும் பண்ணிவிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்புக்காக யாவற்றையும் சில நிறைவேற்றி விட்டார். நாம் அவரை விசுவாசித்த போது அவர் மேலே அவருடைய பிராயசித்த பழியை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவரை விசுவாசித்தால் அவருடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளலாம். அவர் சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு என்னை சொந்தமாக்கிட்டாரு. இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை, தேவனுடையதான பரிசு. நான் பெருமை பாராட்டாதபடிக்கு இது மனுஷனால் உண்டானதல்ல, தேவனாலே உண்டானது. ஏனுக்கு நான் ஏற்கனவே நான் எப்படிப்பட்டவனாக வாழணுமோ, நான் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஸ்தோத்திரம். அவருக்காக நான் செயலாற்றும்படி ஆண்டவர் என்னை ஆயத்தம் பண்ணிட்டாரு. இப்போ நான் தனிநபராக மட்டுமல்ல ஆமென் ஸ்தோத்திரம், திருச்சபையாக என்னோடு கூட என்னை போலத்த அன்பு சகோதர சகோதரிகளோடும் கர்த்தரனை இணைத்திருக்கிறார். முன்பு நான் சரீரத்தின்படி நான் யூதர் அல்லாத புறஜாதியாக இருந்தேன். சரீரத்தில் கையினாலே செய்யப்பட விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் என்று விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் என்று சொல்லப்பட்ட நீங்கள், விருத்த சேதனம் இல்லை, யூதர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்த நம்ம, கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்த நம்ம, இஸ்ரவேலின் காணி ஆட்சிகளுக்கு புறம்பாக இருந்த நம்ம, வாக்குத்தத்தத்துக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியராக இருந்த நம்ம, நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்த நம்ம, உலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எப்படி இருந்தோமா? இயேசுவை பற்றி தெரியாது. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் யூதருடையதான அவங்களுடைய சந்ததியும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் நமக்கு அந்நியராக இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம், நாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், கடவுள் இல்லாமல் இருந்தோம். நம்மை அவர் தெரிந்து கொண்டார். தூரமாக இருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால நாம் என்ன செஞ்சுருக்கோம்? நெருங்கி வந்திருக்கிறோம். இப்போ அந்த ரோமர், கலாத்தியர், இப்போ கொரிந்தியர், இப்போ கலாத்தியர் முடிஞ்சு வரும்போது அப்போ அது முந்தின சொன்ன வசனம் பவுல் அப்போஸ்தலன் எழுதணும் ஞாபகத்துக்கு வரணும். நாம் விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அப்படின்னா இப்போது வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம சுதந்திரம் ஆகிட்டோம். காரணம் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம். அப்போ இரத்தத்தினாலே அருகே வந்துட்டீங்க. 14 வசனம் சொல்கிறார். எப்படி என்றால் அவரே நம்முடைய சமாதான காரணராகி 2 கூட்டத்தார் யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்கி அந்த பகையாய் நின்ற தடுப்பு சுவரை, ஜாதி பிரிவினை என்றதான மக்கள் பிரிவினத்திற்கு எல்லா தடுப்பு சுவர்களையும் உடைத்து போட்டார். அது மட்டும் இல்லை, தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே, அங்கே போகாத, இங்கே போகாத சட்டதிட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் தம்முடைய சரீரத்தினால எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு 2 கூட்டத்தாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக உருவாக்கி ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டார். பகையை சிலுவையினாலே கொன்று போட்டார். 2 கூட்டத்தாரையும் ஒரே சரீரமாகிய திருச்சபை என்ற ஒன்றில் ஒப்புரவாக்கி விட்டார். அல்லேலூயா. பிசாசு எல்லாரையும் பிரித்து வச்சுருந்தான். பிசாசு நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, இது பேயினால் வந்தது. ஜாதி பிரிவினைகள் எல்லாம் பிசாசினால் வந்தவைகள்,
மனிதன் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படக்கூடாதபடிக்கு, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து விடாதபடிக்கு பிசாசு கொண்டு வந்தது ஜாதி பிரிவுகள். இந்த ஜாதி பிரிவுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை ஒழித்து விட்டார். இப்போ நம்மளை சபைக்குள்ளே ஒன்றாக்கி இருக்கிறாரு. தூரத்தில் இருந்த நம்மையும் அருகில் இருந்த அவர்களையும் சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே நம்மை ஒன்றாக்கிட்டாரு. நாம் இனி 2 கூட்டம் இல்லை, ஒரே ஆவியானவராலே பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகவே இனிமே நாம் அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய குடும்பமாகிவிட்டோம். இந்த குடும்பத்தில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, புறஜாதியன் கிடையாது. நாம் எல்லாரும் விசுவாச குடும்பம், பரிசுத்தவான்களின் குடும்பம். இது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஊழியக்காரங்களுடையதான இன்றைக்கி இருக்கிற பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் மூளைக்கல், அஸ்திபாரக்கல் இயேசு கிறிஸ்துவே. அவர் மேலே தான் நாம் பெரிய மாளிகையாக நாம் இப்போ இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். இப்போ அவர் மேல் நீங்களும் ஆவியானவராலே தேவன் தங்கும் இடமாக சேர்ந்து கட்டுறோம். இப்போ நமக்குள்ளே நம்ம ஒவ்வொரு தனிநபருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நாம் எல்லாருக்குள்ளேயும் நம்ம கூடி வரும்போது நமக்கு உள்ளே நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எனக்குள்ளே அவர் இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், இப்போது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் புறம்பாக இருந்தோம், இப்போ உள்ளே வந்துட்டோம். ஒரு காலத்தில் மனிதர்கள் ஒரு ஜாதியினாலும் பல மக்கள் கூட்டங்கிற முறையில் யூதர், கிரேக்கர், புறஜாதியார் இப்படி பிரிந்து கிடந்த நாம் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக சகோதர சகோதரிகளாக ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி என்பவருடையதான உபதேசம், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடையதான அந்த நற்செய்தி சுவிசேஷத்தில் நாம் கட்டப்பட்டு இன்றைக்கி ஆவியானவர் தங்கும் இடமாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி ஆமென் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் 2ஆம் அதிகாரத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து எது நிமித்தமாக நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்பட்டு கொண்டு வர்றோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளுடையதான உபதேசத்தை கேட்டு வளர்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். இதன் நிமித்தம்தான் பவுலாகிய நான் யூதர் அல்லாதவர்களாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன், கைதியாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு சொல்கிறதுனால இப்போ இந்த யூதர்களாலே குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போ ரோமாபுரி சிறைச்சாலையில் நான் கைதியாக இருக்கிறேயா. உங்களுக்காக எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த தேவ கிருபைக்குரிய அந்த ஒழுங்குமுறை என்னதென்று கேட்டிருக்கிறீங்களே, அந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உக்கிரானத்துவ ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே. என்னவென்றால், யூதர் அல்லாதவர்கள் நற்செய்தினாலே உடன் பங்காளிகளாக ஒரே சரீரத்துக்கு உரியவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன் பங்காளிகளாக இருக்கிறாங்கங்கிற ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன ரகசியம்? இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எல்லாரையும் ஒன்றாக்குகிற, ஒரே சரீரமாக்குகிற, இந்த 2ஆம் அதிகாரம் கடைசியில் சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒரே சரீரமாக்கப்பட்ட இந்த ரகசியம், இதுதான் ரகசியம். கிறிஸ்துவுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் இல்லை. இதைத்தான் அவர் முன்னமே 2ஆம் அதிகாரம் 1:2 தான் எழுதுகிறார். அப்போ ரகசியம், கிறிஸ்துவின் ரகசியம், அந்த 5ஆம் வசனம் ரகசியங்கிறது மறைபொருள் அப்படிங்கிறார். மறைபொருள், மறைந்திருந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறார். மறைந்திருந்த ஒன்று. அப்போ இந்த ரகசியம்
இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதே. இதே போல் முற்காலங்களில் மனுக்குலத்துக்கு அறிவிக்கப்படவில்லை, வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே புறஜாதியார்கள் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் கண்களில் தெரியல, ரொம்ப ஒன்றும் தெளிவாக தெரியாமல் இருக்குது. அப்போ தேவனுடைய பலத்தை வல்லமை 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்தை, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? ஊழியக்காரனாக ஆண்டவர் நம்மை அங்கே தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். 6வது வசனம், இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்லப்படலை. பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்கிறாரு, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களிலிருந்தும் விடுதலை ஆக்கிவிட்டார். நியாயப்பிரமாணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கும் ஆண்டவர் பிரமாணமாக வந்து 2 பேருக்கும் ஆண்டவர் அன்பின் பிரமாணத்தை கொடுத்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக்கி விட்டார். இது வருவதற்கு காரணம் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பலத்த வல்லமையினால். 7ஆம் வசனம், ஆமாம், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தின்படினாலே நான் இந்த நற்செய்தியை அறிவிக்கிற, சுவிசேஷ அறிவிக்கிற ஊழியக்காரனாக ஏற்படுத்தப்பட்டேன். பரிசுத்தவான்கள் எல்லாரும் விட நான் ரொம்ப சின்னவனாக இருந்தேன், லேட்டாக வந்தேன். ஆமாம், கிறிஸ்துவனுடைய அளவில்லாத அந்த மகிமையான அந்த நற்செய்தியை புறஜாதிகளுக்கு, யூதர் இல்லாதவர்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்த அனாதி தீர்மானம். அதான் 1ஆம் அதிகாரம் சொல்கிறார் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார், காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவை அனுப்பினார். இப்போ கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். இப்போ நாம் அவருக்குள் ஒன்று அந்த தீர்மானத்தின்படி வந்திருக்கிறோம். உன்னதங்களில் உள்ள ஆட்சிக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்போ வருது. இப்போ சபை, இந்த சபையின் மூலமாக கர்த்தர் முழு சபைக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் யூதர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டார், இப்போ சபையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். 11ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் படைத்த உண்டாக்கின தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் இந்த மறைந்திருந்த இந்த மறைபொருள் ரகசியத்தினுடைய இந்த ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபைங்கிறார், இந்த ஊழியத்தை கிருபைங்கிறார். இந்த 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 மகிமையான இந்த இந்த திறமையை, இது சொல்லுகிறதான இந்த போதிக்கும் வரத்தை கிருபைன்னு சொல்லி கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நாம் எல்லாரும் ஒன்றாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த இருக்கிறோம். இப்போ நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. முன்னே நீங்கள் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தீங்க, இப்போவும் கிருபையின் பிள்ளைகளாக இருக்கீங்க. அவர் மேல் உள்ள 12ஆம் வசனம், அவர் மேல் உள்ள விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனுடன் சேரும் பாக்கியம் உண்டாகும். இந்த விசுவாசத்தினால. எதன் மேலே உள்ள விசுவாசம்? இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தின் மேலே உள்ள விசுவாசம். எனக்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து யாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். ஆகவே இப்போ நான் அனுபவிக்கிற இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த பிரயாசங்கள் எல்லாம், அதனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் பிரயாசப்படுகிறேன். இப்போ நான் கைதியாக இருக்கிறேங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வருத்தமாக இருக்க வேண்டாம். நான் ஐயோ இவ்வளோ பெரிய நல்ல ஊழியக்காரர் இப்போ ஒரு நெருக்கடியில் இருக்கிறாரே, கைதியாக்கப்பட்டிருக்கிறாரே, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறாரேன்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த ஊழியத்தை செய்வது நிமித்தம் வருகிற எல்லா பாடுகளையும் அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறார். இதற்காக, எதற்காக? நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக, நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தில் வளர்ந்து திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லா குடும்பத்துக்கும், ஆமாம், நாமகாரராகிய பெரிய நாமம் அந்த சிருஷ்டிகராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். பிதாவை நோக்கி ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள குடும்பம். அந்த குடும்பம் என்ன குடும்பம்? பரலோகத்திலும் பூலோகத்திலும் கர்த்தர் என்று எப்படி புறஜாதியாரையும் யூதர்களையும் இங்கே ஒன்றாக்கினது போல இப்போ பரலோகமும் பூலோகமும் ஒன்றாகிறது. அதாவது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் அவருடைய ஆனவராலே உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படணும். இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபக்குறிப்பு மாதிரி இங்கே ஒரு ஜெபக்குறிப்பு. முதலாவது நீங்கள் தேவனுடைய ஆவியானவராலே உள்ளான மனுஷனில் பலனடையணும். நீங்கள் வேறு சாப்பாட்டினாலே அல்ல, ஆவியானவராலே வல்லமையாய் பலப்படணும். ஒன்று. ரெண்டாவது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் குடியிருக்கணும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அவருடைய வல்லமை, அவருடைய கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். மூணாவது, நாம் அன்பிலே வேர் ஊன்றணும். எந்த அன்பில்? கிறிஸ்துவின் அன்பில், கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பில். எல்லா பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து எல்லாரோடையும் ஐக்கியமாக இருக்கணும். அளவுக்கு அறிவு கெட்டாத அளவிட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய எல்லா பரிபூரணத்தினால் நிறையப்படவும் தம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு ஆசி அருள வேண்டுமென்று அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறார். நான் ஜெபக்குறிப்பு 1, ஆவியானவரால் உள்ளான மனுஷனை பலப்படணும். கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் சுபாவமும் நம்மளை வெளிப்படணும். அன்பில் நம்ம நிலை கொண்டு மற்ற பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமாக இருக்கணுமா. ஸ்தோத்திரம். 4வது, அப்படி எல்லா பரிபூரணத்தினாலையும் நாம் நிரப்பப்படணுமா. எல்லா பரிபூரணம், எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஸ்தோத்திரம் இகப்பெற நன்மையினால் நிரப்பப்படணும், பரிபூரணத்தினால் நிரப்பப்படணுமா. ஆண்டவர் அதை நமக்கு செய்வேன் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. முக்கியமாக 3 காரியங்கள். 1, ஆவியின் வல்லமை. 2, கிறிஸ்து. 3வது, அன்பு. இந்த அன்பில் திருச்சபை பரிசுத்தவான்களோடு கூட, தனிநபராக இல்லை, பரிசுத்தவான்களோடு கூட அவரை சேர்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறாரு. 20ஆம் வசனத்தில், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமைப்படி நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறைக்கும் எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்போது நம்ம தனிநபராய் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தது சபையாக நாம் அவரை மகிமைப்படுத்தணும். அதான் தேவனுடைய நோக்கம். அப்போ தேவனுடைய நோக்கமே அவரை நாம் ஆராதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும். யாருக்கு மகிமையா? நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம ஜெபிக்கிறதுக்கும் நம்ம நினச்சி பார்க்குறதுக்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்வாரா அந்த பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார், கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இவைகளை மற்ற பரிசுத்தவான் திருச்சபை மக்களோடு கூட இணைந்து முழு திருச்சபையாக முழு உலகத்திற்கு நம்ம ஒரே கிறிஸ்துவின் சரணமாக வெளிப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதற்கென்று நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 2 மற்றும் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்து என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தாராம். முற்காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமா? ஆகாயத்து பிரபு ஆகிய அந்த ஆவிக்கு ஏற்றபடி நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நம்ம காணப்பட்டோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்தோம்? காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக முற்காலத்தில் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக காணப்பட்டோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக நம்ம காணப்பட்டோமா? நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக முற்காலத்தில் நம்ம காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன செய்தார்? அப்படி மரித்து கிடந்த நம்மை உயிரோடு எழுப்பினார், உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்ம என்ன செய்தோம்? விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம்.
உன்னதத்தில் நம்ம உட்காரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நம்ம ஒரே நகரத்தாராக இருக்கிறோம், தேவனுடைய வீடாக நம்ம மாறி இருக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து நமக்காக இப்படிப்பட்டதான காரியங்களுக்காக நமக்காக செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே இதற்கு மூளைக்குள்ளாக இருக்கிறார். நாம் அவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்தினாலே நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இப்படி அவரோட இயேசு கிறிஸ்துவோடு சேருகிறதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மளை கிரியை செய்கிற வல்லமையின்படியே கிரியை செய்கிற அவருக்கு சபையிலே தலைமுறையாக கிறிஸ்து மூலமாக சதா காலங்களிலும் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் கர்த்தாவே அப்பா முற்காலத்திலே நாங்கள் அப்பா தேவனற்றவர்களாய் காணப்பட்டோம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை கர்த்தாவே அப்பா சொந்தமாக்கினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் அவரிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெறத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பா ஜெபிக்கிறது போல கர்த்தாவே அப்பா நாங்கள் உள்ளான மனுஷனில் அப்பா ஆவியில் நாங்கள் பலப்படணும்ப்பா. அப்பா கிறிஸ்துவின் சிந்தை கர்த்தாவே அப்பா உம்முடைய ஸ்பாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே மேலே இருக்கிறதான அன்பில் நாங்கள் கர்த்தாவே இன்னும் வேறொன்றினவர்களாய் காணப்படணும். பரிசுத்தவான்களோடு நாங்கள் ஐக்கியமுடையவர்களாக இருக்க கர்த்தாவே கிருபை தாரும். எல்லா பரிபூரணத்தாலும் கர்த்தாவே நாங்கள் நிரப்பப்பட தேவரே நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே தேவரீர் இவைகள் எல்லாவற்றையும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இந்த நாள் ஜெபத்தை கர்த்தாவே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்டதான கர்த்தாவே நபர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. அப்பா பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.